அண்மை செய்தி. திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் புதிதாக எத்தனை மருத்துவமனைகள் தமிழகத்திற்கு வந்துள்ளது என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அவரது நேரலையை துண்டித்து விடியா திமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரின் உரை குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறது. புதிதாக எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பி பேசி வருகிறார். நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தனது புகழ் பாடுவதற்காகவும் ஆளுங்கட்சியினுடைய பல்வேறு மேலதாளங்கள் வாசிப்பதற்காகவும் பேசக்கூடியவர்களுடைய காணொலி முழுமையாக நேரலை செய்யப்படுகிறது. மக்களுடைய பிரதான பிரச்சனை, மக்களுடைய உயிர் இழப்பு பிரச்சனை, அதே போன்று மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை, மாணவர்களுடைய கூர்நோக்கு திட்டத்திற்கான பிரச்சனை. திமுக ஆட்சி 4 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. மருத்துவமனைகள் எத்தனை கொண்டு வந்துள்ளது என்கிற கேள்விக்கு நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்துடைய குரல்களை நசுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கட்டப்பட்டு வரக்கூடிய மருத்துவமனைகளில் 60 விழுக்காடு மத்திய அரசினுடைய நிதியிலும் 40 விழுக்காடு மாநில அரசினுடைய நிதியோடும் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். அதே போன்று திமுகவுடைய உறுப்பினர் புத்தகத்தை படித்து பார்த்துதான் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சியிலே திட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் அவர் புள்ளி விவரங்களோடு தானாகவே பேச முடியும். கொண்டு வரவில்லை என்பதைத்தான் இந்த புத்தகத்தை பார்த்து புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய நிலை இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2011 முதல் 2021 அதிமுக ஆட்சி காலம் வரை 19 மருத்துவக் கல்லூரிகள் அதிமுக அரசு கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய அவர்களுடைய பிள்ளைகளுடைய மருத்துவ கனவை நினைவாக்கியதை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் இந்த திமுக அரசு எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறது, அதன் புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சுதந்திர இந்தியாவில் கடந்த அதிமுக ஆட்சியில்தான் நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவமனை அந்த மலையக மக்களுக்கு வழங்கப்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக மலையகத்திலே வசிக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மருத்துவமனை வேண்டும் என்பதை உணர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் அந்த மண் பரிசோதனை எல்லாம் செய்து ஒரு முழுமையான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அதிமுக ஆட்சியில் நீலகிரியில் கொண்டு வரப்பட்டதை இன்றைக்கு சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார்கள். நீட்டை கொண்டு வந்தது திமுக தான் என்று சுட்டிக்காட்டி பேசி வரக்கூடிய அவர், நீட்டினால் இன்றைக்கு 22 மாணவர்கள் எப்படி உயிரிழந்திருக்கிறார்கள், அந்த குடும்பம் எப்படி நிர்கதியாக இருக்கிறது, குறிப்பாக நீட்டினுடைய ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் மேடை போட்டு முழங்கியவர்கள் இன்றைக்கு என்ன ஆனார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. நீட்டில் உயிரிழந்த 22 மாணவர்களுடைய கண்ணீர் அஞ்சலியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு அவருடைய புகைப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வேதனையை வெளிப்படுத்தி வருகிறது. அவருடைய உணர்வுகளை மதித்து அவர் அடுத்ததாக இந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்யும் ரகசியம்தான் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். நீட்டின் ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும், 50 லட்சம் கையெழுத்து, அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு நாடகத்தை மட்டுமே திமுக அரசு போட்டு வந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். நீட் தேர்வுக்கு பிள்ளையாசுழி போட்டது யார் என்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக அரசு கொண்டு வந்த அந்த 19 மருத்துவ கல்வி என்பது ஏழை எளிய மக்களுடைய மருத்துவ கனவை இன்றைக்கு எந்த அளவிலே கொண்டு சென்றிருக்கிறது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார். சுதந்திரம் அடைந்த பிறகு அதிமுக ஆட்சியில்தான் நீலகிரி அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி பெருமிதத்தோடு தெரிவித்த அவர் 2011 முதல் 2021 வரை அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த 19 மருத்துவமனைகளும் எப்படியெல்லாம் இன்றைக்கு மக்களுடைய கல்வி கண்ணை ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்களை உருவாக்குவதற்காக அதிமுக செயல்பட்டிருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகிறது. எங்கே அரசுமனைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, எத்தனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்திலே கட்டப்பட்டு வரக்கூடிய மத்திய அரசினுடைய அதாவது 60 விழுக்காடு நிதியிலும்
மாநில அரசுடைய 40 விழுக்காடு நிதியிலும் தான் மருத்துவமனைகளுடைய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்று பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திமுக ஆட்சியிலே எப்படி மருத்துவத்துறை இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருப்பது இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் அதாவது 2054 ஆரம்ப சுகாதார நிலையமும் 168 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமும் கொண்டு வந்ததாக குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மருத்துவ சிகிச்சை அளித்தால் தேசிய அளவில் தமிழகம் சாதனை படைத்தது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் அந்த வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மருத்துவ சிகிச்சை அளித்ததாலேயே தேசிய அளவில் தமிழகத்திற்கான சாதனை படைத்ததான விருது அதிமுக ஆட்சி காலத்திலே கிடைத்தது. இன்றைக்கு என்ன நிலைமை என்பதை அவர் வினவி இருக்கிறார். நீட் விவகாரத்திலே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தான் இறுதி செய்ய முடியும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி மீற முடியும் என்று பேசியிருக்கக்கூடிய அவர் மொழி என்று கூறுகிறீர்களே, இந்தி எப்போது வந்தது? காங்கிரஸ் ஆட்சியில் தானே அது வந்தது. அவர்களுடன் ஏன் அப்போது கூட்டணி அமைத்தீர்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தோலுரித்து காட்டி சட்டமன்றத்திலே பேசி வருகிறார். இன்றைக்கு இந்தி என்கிற ஒரு மொழி என்பது கொண்டு வரப்பட்டது என்கிறார் என்றால் அது காங்கிரஸ் ஆட்சியில் தானே. அப்படி இருக்கிற போது திமுக அதனை அறிந்து அவர்களோடு ஏன் கூட்டணி வைத்தீர்கள்? இந்திக்காக ஒருபுறம் போராட்டம் நடத்தக்கூடிய நீங்கள் மறுபுறம் இந்தியை கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்சியோடு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்தது ஏன் என்பதை இன்றைக்கு அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழு விவரமாக மக்கள் மத்தியிலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு குறுகிய மனப்பான்மையோடு முதலமைச்சர் பேசுவதை மட்டும் தண்டோரா போடக்கூடிய சட்டப்பேரவையினுடைய நேரலை ஒளிபரப்பு, எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை அவருடைய பேசக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நேரலையை துண்டித்து ஜனநாயகத்தினுடைய குழி தோண்டி புதைத்திருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய குரல்நிலையை தொடர்ந்து நசுக்கிக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவருடைய உரை என்பது தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புள்ளி விவரங்களை வைத்து பேசியிருக்கிறார். நீட் விவகாரத்திலே பிள்ளையார் சுழி போட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் என்பதை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால்தான் இன்றைக்கு நீட் என்கிற மிகப்பெரிய ஒரு அந்த தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் 22 மாணவர்களை திமுக ஆட்சியில் உயிரிழந்திருக்கிறது. அந்த குடும்பங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இவர்கள் சொன்ன பொய் வாக்குறுதிகளை நம்பித்தான் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இந்த துயரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் பேசி வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய பேச்சுக்கு பதிலளிக்க முடியாமல் திமுகவினர் விரிபதுங்கி நிற்கிறார்கள். ஏனென்றால் இந்தி விவகாரத்திலே அவர்கள் இந்திக்கு கொண்டு வருகிற போது காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீட்டை கொண்டு வருகிற போது நீட்டிற்கு ஆறுதலாக உடந்தையாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியில் இருந்தது. ஒவ்வொன்றையும் கூட்டணி இருக்க போது அங்கு செய்துவிட்டு மறைமுகமாக நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம் என்கிற நிலையிலே திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கிறது. இது மக்களுடைய விரோதமான ஒரு செயல் என்பதை திமுக உணர வேண்டும். இது போன்ற ஒரு பச்சோந்தித்தனமான நடவடிக்கைகள் திமுக ஈடுபடக்கூடாது என்பதை சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி அவர் அந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையெல்லாம் ஆதாரங்களோடு விளக்கி பேசி வருகிறார். சுகாதாரத்துறை இன்றைக்கு எப்படியெல்லாம் சீரடைந்திருக்கிறது, சுகாதாரத்துறையுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, சுகாதாரத்துறை அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படியெல்லாம் விருதுகளை பெற்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் பேசுவோம் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வரக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.